வந்திருக்கிற ஐயா. நாடு என்ன நகரம் என்ன? எங்க நாட்டுக்கு நீர் தனியா வந்திருக்கிற ஐயா. யாரு மகன்? நம்ம பேரு என்னன்னு லெப்பமாறு கேட்காங்க. அப்ப கேக்குற நேரத்தில் ஆமா எங்க ஐயா ஊரணிக்கிற மாயாண்டி அன்னைக்கு தான் நிலைமைய புதுசா சொல்லுதாரு. லெப்பமார்களா என்னுடைய ராமத்தை கேக்கியலா? ஆமா எங்க அப்பா வேற கேக்கியலா? ஐயோ எங்க ஐயா பேரு சிவனு கோடாங்கி. எங்க ஐயா பேரு சிவனு கோடாங்கி. ஆமா என் பேரு நாடெல்லாம் புகழ் வாங்கி. ஆமா பேரு வாங்கி இந்த உலகத்தில கீர்த்தியும் பெற்று ஆமா உராசமா இருக்க போறேன். அதனால என் பேரு ராமலிங்க கோடாங்கி. ஐயா. ஐயா பேரு சிவனு கோடாங்கி. என் பேரு ராமலிங்க கோடாங்கி. ஓ கோடாங்கி, என்ன உங்க அழகுக்கு பேரு நல்ல பொருத்தமா உள்ள பேரு. ரொம்ப பொருத்தமா இருக்கு. உங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கின்னா உங்க பேரு ராமலிங்க கோடாங்கியா? ரொம்ப பொருத்தமா இருக்கு. நல்ல பேரியா? உங்க நடைக்கும் உங்க கையளவு உங்க கால அளவுக்கும் நல்ல பொருத்தமா இருக்கு. பொருத்தமா உள்ள ராம பேரு. ஆமா ஐயா ராமலிங்க கோடாங்கியே. எங்க மதியாண்டம் ஆஜல்ல. ஆமா 8 நாள் ஒரு வாரம் ஐயா அட்டகாசம் நடந்துகிட்டு இருக்கு ஐயா. அது மட்டும் இல்ல, செங்கத்துண்டு மாட்டெலும்பு எங்க மக்க மேல அள்ளி குமிஞ்சிருக்கு, எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமா அதனால நீங்க கோடாங்கி அடிக்க வரணும் ஐயா. கோடாங்கி அடிச்சு குறி தொலங்க வேணும். பேயா பேச்சாச்சா காத்தா கருப்பான்னு நாங்க நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்று மறு கூட்டம் எல்லாம் கோடாங்கி நினைப்பாரா? கோடாங்கிய கூப்பிடுதா? எங்க ஐயா பேர்பட்ட வேஷத்துல நிக்காரு. இந்த ஜனபான நேரத்தில் பாடனங்களை பரிசளித்தார். ஆமா கோடாங்கியா வேடம் போட்டு நிக்காரு ஐயா. கோடாங்கின்னு நினைச்சு லப்பமாறு கூப்பிடுதான் பள்ளி வாசலுக்கு. ஆமா ஊரணி கரமாயாண்டி சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? ஐயா லப்பமார்களா, ஐயா கும்பிடும் தெய்வம் சிவனு. ஐயா நான் வணங்கக்கூடியது பகவான். ஆமா நீங்க கும்பிடக்கூடியதோ அல்லாம தொழுவதிய இருக்கிய. அதனால் உங்க மதமோ இஸ்லாமிய மதம். ஆமோ எங்க மதம் இந்து மதம். இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் யாக்காது கோடாங்கி அடிச்சா கோடாங்கில குறி பலியாது ஐயா. அதனால உங்க நபிநாயக வாசலுக்கு இந்த இந்துக்கார வந்தமின்னா கேட்க பலிகள் எல்லாம் நீங்க உடனே வாங்கி தரணும். தரணுமப்பா. லெப்பமாறு கேட்க ஐயா கோடாங்கி எங்க இஸ்லாமிய வழக்கப்படி ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கி தரோம். நம்ம கும்பிடும் தெய்வத்துக்கு நாங்க பரிவாரம் பண்ண ஆமா கேட்கற காலம் நாங்க வாங்கி தாரம் ஐயா அப்படின்னு சொன்னார். ஆமா இந்த அழகான நேரத்தில் பாடு நம்மளை ஆதரித்த தெரியுமா? என்ன ஐயா கேட்கும் சாதனை எப்பேற்பட்ட சாதனை தெரியுமா? எப்படி என்ன? அட்ட கும்பம் 8 வேணும் ஐயா வேலப்பமாறு. அட்ட கும்பம் மேல எல்லோ அதுக்கு 10 தேங்க வேணும். படப்பு போட புழுக்கரிசி பதக்கு வேணும். பச்சரிசி படப்பு போட பகவாவரி ஆக்கணுமே பதக்கரிசி எனக்கு வேணும். பதக்கரிசி எனக்கு வேணும். ஐயா வேலப்பமாறு என்னுடைய தெய்வத்துக்கு தோலங்கணும். அதனால லப்பமாறு பாழாத குமரியாவா வலது கால் மண்ணு வேணும். இழாத கண்ணு குட்டி இடது கால் மண்ணு வேணும். இடது கால் மண்ணு வேணும். ஐயா வேலப்பமாரா என்னுடைய தெய்வத்துக்கு தெய்வத்தை வணங்கும் போது அறுத்தறியாறு கோழி எடுத்து வேட்டையாளுகளா எடுத்து வேட்டையாளுகளா வணங்குகிற தெய்வத்துக்கு பூஜை பண்ணணுமா? ஐயா வேலப்பமாறு சுடுகாட்டு சாம்பல் வேணும். உள்ளக்கர சாம்பல் வேணும். வெள்ளை எழுப்பு சாம்பல் வேணும். வீட்டினோட சாம்பல் வேணும். வீட்டினோட சாம்பல் வேணும். எத்தனையும் தருவையான மக்காவுக்கு வந்திடுவேன். ஓடங்கியும் அடிச்சிடுவேன். குறி தொலங்கிடுமே.
இருக்குதையா இருக்குதையோ மரத்து அருகிலதான் முரணிக்கர வாயாண்டி வாடங்கியா அவதரித்து வேடத்தில இருக்காரு கூட்டத்தை தலைமகள் வைக்கிறமோ எடுத்து வச்சிட்டாரு கொண்டு வந்த பொருளை எல்லாம் கூடும் தெய்வத்துக்கு படப்பாக படைக்கார ஆமா கொண்டு வந்த பரிகாரத்தை ஐயா கும்பிடும் தெய்வத்துக்கு படப்பு போட்டது மாதிரி ஐயா படைச்சிட்டாரு படைச்சிட்டார் இந்த ஐயா என்ன இருக்காரு கிழக்காக்க ஊரணிக்கார சொல்லல ஊரணிக்கிற வாயாண்டி படைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வேஷம் பண்ணுதாரு வேதத்தை காட்டுதாரு அவன் வேஷத்தை காட்டி அந்த கொலிநிலை அங்க வாங்கணும் பாத்தியாளா வாங்கணும் எவனா தலத்தில் உயர்ந்த தலம் மக்கா மதினா அமையோ அதனால இந்த தலத்துல ஒரு பேர் வாங்காம இந்த உலகத்தை விட்டு போக கூடாது இந்த ஐயாவான ஊரணிக்கிற மாயாண்டியானவர் ஆமா பரிகாரத்தை படப்பாக படைச்சு கொண்டு படைக்க லெப்பமாறு பேங்க முழிக்கான் பறக்க முழிக்காங்க நம்ம இஸ்லாமிய வம்சத்துல ஆமா இப்படி சுடுகாட்டு சாம்ப சுள்ளக்கரை சாம்ப இடுகாட்டு சாம்ப வெள்ளாய் எடுப்பு சாம்ப வீட்டுல சாம்ப அறுத்தறி 6 கோழி எடுத்து விட்ட ஆளுகடா அட்டை கும்பை 8 அதுக்கு 10 தேங்காய் வாழாத குமரி வலது கால் மண்ணு ஈடாத கண்ணுக்குட்டி இடது கால் மண்ணு ஆமா இத்தனையும் காக்கார இந்த ஐயா என்ன செய்ய போறாரோ தெரியலையே பதறி உழுதாங்க அமையா தான் சொன்னாரு அப்பா லெப்பமாரா அப்பா நான் ஒரு கோடாங்கி பெரியவன் இல்ல கிடையாதப்பா எனக்கு தெரிஞ்சவன் ஒரு சிறு தொழில்காரன் ஆமா சின்ன தொழில்காரன் அதனால நான் கும்பிடும் தெய்வத்தை கூப்பிட போறேன் அது வரைக்கும் யாரும் ஊடால சத்தம் போட்டுறாத ஆமா மூச்சு காட்டுற கூடாது அவன் யாரும் சத்தம் போட்டியன்னா என் குறி நின்னு போவோம் தொடங்காது என்ற ஐயாவாகிய மாயாண்டி ஊரணிக்கார சுடலையானவர் ஆமா கோடாங்கிய முட்டுல வச்சுக்கிட்டு ஆமையா கும்பிடும் தெய்வத்தை எப்படி கூப்பிடுதா தெரியுமா எப்படி என்ன ஒன்னாவது கம்பளமே அம்மா கம்பளமே வாய குட்டி சாத்தா அம்மா குட்டி சாத்தா
கூப்பிட்டது மாதிரி ஐயா அப்படியே பாவட்டா பண்ணுதாரு பண்ணுதாரு எந்த ஐயா ஊரணிக்கரை சொல்லல லெப்பைமார் பயந்து நிக்கணும்னு ஆமா அப்படி ஒரு நடிப்பு நடிச்சு கும்பிடும் தெய்வத்தை கும்பிடுத மாதிரி ஆமா ஒரு வேஷம் போட்டார் ஓடுகிற நிலைமையிலே லெப்பமானா ஏப்பா நான் கோடாங்க அடிச்சு நான் கும்பிடுத தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்டாச்சுப்பா நான் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் என் மேல ஜலத்துல வந்து நிக்கி இப்போ என்னுடைய குறி தொடங்கணும் ஆமா அந்த குறியில என்ன வருதுன்னு நீங்க காதால கேட்கணும்னு வெப்பமார்களை முன்னால உட்கார வச்சு ஆமா என் ஊரணிக்கார மாயாண்டி சொல்லுதார் பாருங்க என்னையா ஆத்தோம் இல்ல அறுப்பும் இல்ல குத்தந்தானே ஊரணிக்கார குத்தலப்பமாரா குத்தோ தந்தானே ஆயாண்டி வந்திருக்கா போ வந்திருக்கா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயான காத்த பிள்ளை எங்க ஊரணிக்கர மாயாண்டிய காத்த பிள்ளை வெள்ளிவரை அரங்கம் இருக்கும் பக்தர்கள் வனத்தில வளர்ந்த பிள்ளை இறந்த பிணங்களை திண்ட பிள்ளை போன பிள்ளை மாயான களமதில மாயாண்டிய எடுத்த பிள்ளை ஏனாக உண்ண பிள்ளை மகன் மாயாண்டிய உரணிக்கர சுடலை மாட வரைஞ்சு கட்டிய ஐயாவான மாயாண்டிய சுங்கல் வச்சு வேச்சி மக மாயாண்டிய வலது போறன் சுங்கலில பரணனுட அச்சரமா உடனிக்கர மாயாண்டிக்க இடது போறன் சுங்கலில ஏமதேவ அச்சரமா உடனிக்கர சுடலை கிட்ட முன்பரது சுங்கலில மகனே அலச்சரமா ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையாக அவதரித்த பிள்ளை மாயாண்டியா பிறந்த பிள்ளை ஐயாவால செஞ்சுடல நல்லடமா சர்வக்கர குல்லாவா உச்சியில குல்லாவா சுடலை கெட்டா உல்லாச நடையழகா நடையழகா
கையில உனக்கு ஒரு கையில அப்பா அழகு தடி மறுகையில ஒரு கையில அழகு தடி மறுகையிலே ஈச மகனே மாயாண்டிய வெள்ளி நல்லோ பிடியருவா உனக்கு பிடியருவா அப்பா விளையாடுவான் கையருவா பிடியருவா விளையாடுவான் கையருவா ஐயாவான மாயாண்டிக்கு ஓட்ட நஞ்சருக்கா மங்கலஞ்சிடுத வேலையான வேலையெல்லாம் மாயாண்டிக்கு கழிஞ்சிடுத உன்னுடைய திருக்கதைய விவரமாக பாடணுமே ஆண்டவனே மாயாண்டி ஆட்டம் முடிஞ்சிடுத இருக்கணுமே பெற்ற மாயாண்டி அந்த மக்கத்து நகரத்துல ஆமா அந்த லெப்பைமார்கள் முன்னால ஆமையா ஐயா குறி எப்படி சொல்லுதா தெரியுமா எப்படி என்ன காத்தோம் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மகன் குத்தந்தானே அப்போ தந்தானே இல்ல பெதாதும் இல்ல குத்தந்தானே உங்களுக்கு குத்தந்தானே பொல்லாத மாயாரே மத்தாவுக்கு அடங்காத சுடலை அரசாங்கம் பண்ணுவதற்கு சுடலை இங்க வந்திருக்க மாயாண்டி யாழு நிலையமது கொலை நிலையங்க குலப்பா மனம் இல்லையானா உன்னுடைய குடும்பங்களை நிலையம் போட்டு கொடுக்கலன்னா உன்னுடைய வம்முசத்தை நிறமாத்த சூலிகளை உரணிக்கார மாயாண்டி குறவயர் அழிப்பா குறவயர இருக்க வேலை அவன் நிறவயர ஆக்குவான் அப்பேற்பட்ட பகவமாக அப்பேற்பட்ட பகவமகரே மாயாண்டி வந்திருக்க மக்காவுக்கு வந்திருக்க அதே மாயம் நினையாத மாயாண்டி வந்திருக்க எப்ப மாதிரி கூட்டமெல்லாம் மக்கா நவீனவில ஐயாவன மாயாட்டி மரத்தில் ஒரு நிலையம் மரத்தில் மறுநிலையம் வாதலில ஒரு நிலையம் வாதலில ஒரு நிலையம் சாலையில மறுநிலையம் கவுதத்தில ஒரு நிலையம் மாயாண்டி மன இருக்கா என்று வாடாங்கியா இருந்து கொண்டு குடலை சங்கக்கார இந்த ஜலபான நேரத்தில் ஆமா
மாயாண்டி மக்கா நேரத்தில் லெப்பைமானிடத்தில் ஆமா ஏ பாபாலப்ப மீராலப்ப மைதமிச்சல் எப்பையே லெப்பைகளே நான் கோடாங்கின்னு நினையாதங்கப்பா உங்களுக்கு குல தெய்வமா வந்திருக்கம்பா வரைக்கும் என்ன கோடாங்கியா நினைச்சியாலா ஏ லெப்பையா நினைக்காதங்க என்ன கோடாங்கின்னு நினையாதங்கப்பா நான் கைலாசன் தண்ணில் பிறந்தவன் கடவுளை கண்டு வரங்களை பெற்றவன் ஆண்டவனிடத்திலே பிரசாதம் வாங்கி ஒவ்வொரு தலத்தையும் சுத்தி அறிந்து தலம் பார்த்து போக வேண்டும் என்று ஐயா ஊரணிக்கிற மாயாண்டி வந்திருக்க ஏழப்பையா அதனால இந்த மக்கா நகரத்தில மதினாண்ட வாசல்ல எனக்கு 7 நிலையம் தனித்தனியா தரணும் பாப்பா உடுக்க மனம் இருக்கா இல்லையா உள்ளதை சொல்லுன்னு ஐயா அதட்டுதாரு ஆமா மாயாண்டி அதட்டவும் உடனே லெப்பமார்கள்லாம் பலர் தான் பயந்துட்டு நிக்காங்க இருவலையா அப்பா இது தேவாதையிலையும் தேவாதா அடங்காத தேவாதையா இருக்க ஏ எஜமானே ஏ மாடா ஏ மாயாண்டி ஏ ஐயா சொல்லல உனக்கு நிலையம் தாரமிட்டாங்க அம்மா உடனே ஐயா மாயாண்டி சொன்னாரு அப்பா நிலையம் போட்டாலும் போதாது காணாதுப்பா வயத்துல பிறக்கும் பிள்ளைக்கு என் பேரு முத பேரு விடிவாப்பா ஏ நீங்க சுலைமாம்னு நீங்க கூட்டானா ஆமா இந்த சுடலையுடைய நாமத்தை சேர்த்து ஆம்பளை பிள்ளைக்கு சுலைமான் ஜாட்டின்னு பேரு விடுப்பியாப்பா விடுதப்பா விடுதா அப்படி சுலைமான் ஜாட்டின்னு பேர் கொடுக்கல நிறமாத்த ஜூலியா அப்படியே உருவ கருவாக்கிருக்கு ஆமா ஆக்கிருவேன் ஏ நிறமாத்த ஜூலியா அழைப்பம்னு சொன்னார்ல எப்பமாலாம் பதறுதான் ஏ தெய்வமே ஏ மாடனே மாயாண்டி ஏ சொல்லல உன் பேரு முத பேரு நாங்க முக்கியமா விடுவோம் இந்த ஐயா வழக்கை சொன்ன போது ஆமா மாறு கூட்டமெல்லாம் கேட்கிற பிள்ளைக்கு தான் கொலைமான் சாட்டி என்று கொலைமான் என்ன கொடுக்க சொல்லுவாரா பரிசளித்த ஜீமா எங்கே வாரான மலையாள தேசத்தில கொட்டார கரையிலையோ பகவதியா இருப்பதுதான் தெரிஞ்சு போச்சு தாயாரு வாசலுக்கு தலைமவன் போகணும் எங்க ஆண்டியான் சுடலை மாட பக்கத்து நகர விட்டு முகம் திரும்புவார சுடலையும் மாயாண்டிய வண்ணங்குச்சி கோழிக்கூடு கொட்டார கரையுவாரா கொட்டார கரையுவாரா சுவாமி கொட்டார கரையுவாரா கடவுள் மகமாயா பகவதிய வாசலுக்கு ஐயாவும் வர போதே தாயான பகவதிக்கு சித்திர மாத்தையில ஏத்த செவ்வாய்க்கிழமையில 10 நாள சத்தாரா அதுல பகவதிக்கு நடக்குதையோ பகவதிக்கு நடக்குதையா அந்த மலையாளத்தான் 1 கோடி ஆயா பகவதிக்கு ஏனும் திருவிழாவோ சிறப்பாடு நடத்தி வாரா
ஒன்று கூடி தேரை இழுத்திரனோ அவன் தேரோட்டம் நடந்திரனோ மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதி அம்மனுக்கு திருவிழா நடத்துவது சுடலை நாம் பார்த்துட்டாரு மலையாள பகவதியா மாதாவா இருக்காள மலையாள தாயாக பகவதி இருக்காள ஆகாளியும் போற அந்த பகவதியாவாத அந்த தட்டியினொருக்க அந்த தமிழ் ஒளியாக்க அம்மை பகவதி வாசலுக்கு வந்த மாயாண்டி தட்டினொருக்கணும் தமிழ் ஒளியாக்கணும் அம்மையா நாம வந்த புதுமைகளை பகவதிய வாசலில மறைமுகமன்னு கொண்டு மாயாஜாலம் பண்ண போறத்தை ஒடிமரத்தை புடுங்க பார்க்க வேணும் பகவதி அம்மளையும் அலங்கரித்தர வேலை யாருக்கு அமர்த்தி வைத்த வேலையில வேலையில மாயாண்டி அச்சாணியனுக்கு வார சேர்வடத்த அப்பாரா செய்யும் பாத்தி மாற என் பேத்தி மவ மாயாண்டி படத்தில் கட்டி அடிப்பாரா சப்பராஞ்சமக்க வர தடியால் அடிப்பாரா வெட்டி பிடிக்க வர செஞ்சோடல மாயாண்டி செவிட்டில அடிப்பாரா ஆமா பொலைய மகளோட இருக்காரு பொலைய மகளோட அப்பேற்பட்ட கோவிமார்கள் 4ஆம் ஜாமத்திலே பொங்கல் விடும்படி விழா கோமரத்தார் உங்கள் இடத்திலே சொல்லப்பட்டார். அதனால கோவிமார்கள் அந்த டயம் தவறாம 4 மணிக்கு முன்னால விடனாலும் விழுங்க. அப்படியா? அந்த 4ஆம் ஜாமத்தில் பொங்கல் விடும்படி விழா கோமரத்தார் உங்கள் இடத்தில் சொல்லப்பட்டார். எங்க அப்பனாகிய மாயாண்டி பகவதியா வாசல்ல 8 நாள் ஒரு வாரம் அட்டகாசம் கோவரத்தை உடைக்காரு, கொடிமரத்தை முடுங்குறாரு. வார மக்களை எல்லாம் வருமத்துல ரேஜா தட்டி தட்டி உழுக்கு எடுத்தது மாதிரி. என்ன எடுத்தது மாதிரி? உழுக்கு
இப்படி வாழ மக்கள் எல்லாம் தட்டி மறிக்க அப்படி மறிக்கும் காலத்தில் தேரு படத்தை பிடித்த அத்தாறு அச்சாணியன் ஒருக்கினார் பூஜை செய்யும் பாத்திமாரெல்லாம் உடலில ஒவ்வொரு அறை ஆமா தீவட்டி பிடிக்கவங்கள செவிட்டுல ஒவ்வொரு குடுப்பு ஆமா ஜப்பரம் ஜமக்க வர அடியால ஐயா அடிக்க எப்படி அடிதாங்காத மக்கள்ல அவன் வீட்டுக்கு ஓட்டத்தை பிடிச்சா யாரு எங்க வந்து நிக்கி தெருவுல வந்து நிக்கி யார் நிலைக்கு வந்ததோ அம்மா பகவதி யாரு தெருவுல வந்து நடு தெருவுல நிக்கி மலையாளத்தவெல்லாம் பயந்து ஓட்டத்தை பிடிச்சான் மறுநாள் காலையில் பார்த்தாங்க அம்மா பகவதியே போய் வணங்கணும் இத அட்டூழியம் பண்ணுவது யாருன்னு கேட்கணும் நீதியோட இருந்த சேர நாட்டை இப்படி ஒரு செய்தியால அழிக்க இது யாரு எவருன்னு நம்ம தெரியாம இருக்க கூடாது என்று மலையாளத்து மக்கள் அதிகாலையில் இழந்தறிது பகவதியா வாசலுக்கு பகவதியா மக்கள் எல்லாம் வருவாரா பகவதிக்கு முன்னால ஒன்று கோடி அம்மா பகவதி நீ இருக்க பயமெல்லாம் இருந்தமே வாசல்ல ஒரு அதர்ம நடக்க அட்டூழிய நடக்க என்னம்மா யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாம மரமா நடந்துகிட்டு இருக்கம்மா இதுவரைக்கும் இப்படி அட்டூழிய நடந்தது இல்லையே கிடையாது அதனால வந்த கள்ளன் யாரு என்று எங்களுக்கு தெரிய வேணும் அப்படி நீ கள்ளனை காட்டி கொடுக்கலையால சாப்பட பூ உனக்கு இல்ல உனக்கும் இல்ல உனக்கு இல்ல உனக்கும் இல்ல அவளப்பு எடுக்க மாட்டோம் அக்கினி சட்டிகளும் எடுக்க மாட்டோம் கொட்டார பகவதிய கொலவிருந்த காலத்தில கூடி நாங்க வாழ்ந்த அம்மா நம்ம கூட்டத்தை கலைச்சதென்ன கொடி மரத்தை பிடுங்குனதோ வாசல அழித்ததென்ன யாரோ எவரோ என்று அறியாம இருந்த யாரா பூஜை கிடையாது விளக்கையாத்த மாட்டோம் தேவதேவம் பார்க்க மாட்டோம் மலையாள பகவதிய மக்கள் எல்லாம் வணங்கி கையேந்தி கேட்க அப்பா தாயான பகவதி இவங்க வணங்குவதை பார்த்து என் சத்தியால பகவதி தோன்றி அருள் புரிந்து தலவாசலுக்கு எப்படி வர தெரியுமா அடடே உறவாளும் கம்புமாக உறவாளும் கப்பரையும் இங்கை பிடிச்சு பகவதியா முகம் பாப்பாளாம் மக்கள் முகம் பார்க்கும்போது முகம் தெரியலைய முன்னால மாயாடு அருவேட எடுத்தல்லவோ மகம் போல நிற்காது பகவதியா இருந்து எங்கு வந்தா என்னுடைய வாசலுக்கு யாரோ நீ யாரோ என்று கேப்பாளா என்று கேப்பாளா பகவதி அம்பியா மகனாக இங்க வந்திருக்க யாருக்கு மகனாக மகனும் வந்திருக்க பிள்ளையாக பெரியவனும் வந்திருக்க
மாட்டான் உத்தமக வந்து இருக்க அம்மாளோட வாசலில அதையில நம்ம மறைமுகமா போனோம் என்று அப்போதை மாட்ட பத்தி கொண்டு சாமாதி ஜாமம் போல பெரும் ஐயாவான மாயாடி இடத்தை கொள்ள போட்டுக்கிட்டு பகவதியா வாஜலுக்கு மூணாவதி ஜாமம் போல மூணாம் ஜாம வாஜலுக்கு வார அம்மா முகம் பார்க்கார அழகு மகமாயாண்டு அம்மாளாக தெரியலைய அடுத்தார தெரியுதையோ தாயாக தெரியலைய ஏற்றாள தெரியுதையோ அம்மாளான பகவதியா மாறுபட சதுரமெல்லாம் மாறுபட்டு இருக்க கண்ணா வேர்வபட சதுரமெல்லாம் வேர்வப்பட்டு இருக்க கண்ணா அம்மா அம்மா என்று தரமாயாண்டு தாயே தாயே என்று தன்ன ஓச போடுனார் தன்னை அது போடுனார் மாயா அந்த தாய்க்கு அங்க கலைய சண்டாள பெரும்பலைய மைப்பாட்டு மயக்கிருக்கா மதிய மயக்கிருக்கா மாயாண்டி பார்த்தார அம்மாளோட அங்கமெல்லாம் 21 விலங்காக ஈசமவன் கண்டார ஈசமவன் கண்ட நேரம் உடுகாட்டி சாம்பலத்தா உடலை அவர் அள்ளுவாரா அம்மா மேல போடுவாரா மாயாண்டி எடுப்பாரா மாத மேல எங்க பாடுவாரா மாந்திரவாதி போட்ட விலங்கு ஐயான ஜாம்பலால அது மணிமணிய செதறுதையா சிந்து மணி செதறு மணி செதறி நொறுங்குதையா வளையம் போட்ட விலங்கு எல்லாம் சுக்கு சுக்கா நொறுங்குதையா கண்மொழித்த பகவதியா காட்டிமன பாப்பாளா எம்மவன மாயாண்டே இதுவரைக்கும் எங்க போன எங்கடா போன ஐயா எம்மவன மாயாண்டியே நீ காவல் செய்த திரவியம்மோ காட்டுங்கொலைஞ்சிடுத உன்னோட கருவேலை அழிஞ்சிடுத எம்ம வேலை சுழல ஐயா நான் 1 2 ஜாத்தினடா ஜாத்து வச்ச திரவியத்தை திறமையான காவலில இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சுதடா இதுவரைக்கும் எங்க போன